ரேஷன் அட்டைக்கு மாதம் 2500 முதல் இலவச மின்சாரம் வரை தாவேகா சார்பில் பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500, 6 விலையில்லா சிலிண்டர்கள், மணப்பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் ப்ளஸ் பட்டுச்சேலை, பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம், மாணவருடைய அம்மாக்களுக்கு ரூபாய் 15,000 கல்வி உதவி, மகளிர் குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வட்டியில்லா கடன் மகளிர் மேம்பாட்டுக்கு. நெக்ஸ்ட் கல்வித்துறை, உறைவிட வசதியுடன் 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள் துவங்கப்படும். ரூபாய் 20 லட்சம் வரை உயர் கல்வி கடன் வழங்கப்படும். நவீன கட்டமைப்புடன் அரசு பள்ளிகள், ஏஐ மூலம் கட்டணமில்லா போட்டித் தேர்வு பயிற்சிகள் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் மருத்துவ காப்பீடு, நவீன கட்டமைப்புடன் கூடிய மருத்துவமனைகள், ஆண்டுதோறும் கட்டணமில்லா முழு உடல் பரிசோதனை, போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, சமூக பாதுகாப்புக்காக முதியோர், கைம்பின், மாற்றுத்திறனாளிகள் போன்ற பென்ஷன் வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு மாதம் மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும். 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படும். அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, நீண்ட காலம் பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு ஊழியர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்ட பரிசீலனை கொண்டு வரப்படும் சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டு பணியில் உள்ள ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ரூபாய் 18,000 ரூபாய், சுகாதார பணியாளருக்கு ரூபாய் 10,000 ஊதியம், பணி ஓய்வின் போது 15 லட்சம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்காக வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 4,000 வரை உதவித்தொகை, ஊதியத்துடன் கூடிய 5 லட்சம் இன்டர்ன்ஷிப், 5 லட்சம் புதிய அரசு வேலைவாய்ப்புகள், தொழில் தொடங்க ரூபாய் 25 லட்சம் கடன், அரசு தேர்வுகளுக்கு கால அட்டவணை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நிலமுடைய விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 15,000 முதலீட்டு உதவி, பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, எம்எஸ்எப்பி நெல் குவிண்டால் ரூபாய் 3,500, கரும்பு டன்னுக்கு ரூபாய் 4,500, 5 லட்சம் சோலார் பம்புகள் வழங்கப்படும். தோழர்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் 10,000 100% பயிர் காப்பீடு. மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தடைக்கால் நிவாரணம் ரூபாய் 25,000 வழங்கப்படும். மீன்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ரூபாய் 25 லட்சம் விபத்து காப்பீடு அதெல்லாமே வழங்குறோம்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு வளர்ச்சித்துறை 2036க்குள் 1.5 ட்ரில்லியன் பொருளாதாரம் ஏஐ அமைக்கப்படும். ஏஐ பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். ஏஐ நகரம் கொண்டு வரப்படும். நெக்ஸ்ட் லஞ்சமில்லா நிர்வாகத்துடன் அரசு சேவைகள் அனைத்தும் வீட்டு வாசல்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு சேவைகள் நிதி ஒதுக்கீட்டில் 10% திட்டங்களை மக்களே தீர்மானிக்கும் அதிகாரம், இதெல்லாமே உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.